ஏன் பட்டன் போடல? பட்டன் இங்கே இருக்கு. நான் முகமூடி கொள்ளக்காரன்ல, என்ன லாக்கப்ல வச்சில்ல. நான் நினைச்சேன்தான். எங்க இங்க இருந்தவங்களை காணும். இப்ப பாத்தியா, நீ இங்க இருக்க, நான் இங்க இருக்கேன்னு. இதுக்குதான் சொல்றது, பதவி வரும்போது எப்பவும் பணிவா நடக்கணும். கூடவே இருந்து குழி பறிச்சிட்டீங்களே. கூட இருந்தா தான் குழி பறிக்க முடியும். கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் கோடம்புத்துல இருக்கிறவனு குழி பறிக்க முடியுமா? இது நான் சொன்ன வசனமாச்சே. இப்ப நான் சொன்ன வசனம். யார் சார் வேணும்? இந்த அட்ரஸ் கொடுத்து நம்மளை யாரும் ஒரு அம்மா பார்க்க சொன்னாங்க. மைக்கேல் ராஜ், நீங்க தானா? வாங்க. உங்களுக்காக அம்மா காத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீதான் மைக்கேல் ராஜா? எனக்கு மரியாதை தேவையில்லை. நான் ஒன்னும் மரியாதைக்காக கீழே போடல, கை சுற்றுச்சு. எதுக்காக என்ன சொன்னீங்க? உனக்கு அம்மா இருக்காங்களா? இருந்தாங்க. உள்ளவா. ஒரு கொலை பண்றதுக்கு நீ எவ்வளவு பணம் வாங்குவ? பஞ்சமா பாதகங்கள்ல அந்த ஒரு பாவம் தான் மிச்சம். எனக்கா உனக்கா? எல்லாருக்கும் தான். விலைவாசி ஒத்து வந்தாதான் விவரத்தை சொல்ல முடியும். சாதாரண ஆளா இருந்தா சலீசா முடியும், பெரிய இடமா இருந்தா கொஞ்சம் அதிகம். தவறாம செய்து முடிக்கிறதா இருந்தா பணம் ஒரு பிரச்சனையா இருக்காது. இந்தா அட்வான்ஸ். பணத்தை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் மீறி முடிவு செய்ய முடியும். கொலை பண்ண வேண்டிய ஆளுடைய போட்டோ. இந்த ஆளை கொலை செய்ய வேண்டிய காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும். உனக்கு காசு முக்கியம், எனக்கு காரியம் முக்கியம். காரணம் எதுக்கு? தன்னோட பசிக்காக மீன் அழுக்க சாப்பிடுது, அதனாலதான் குளம் சுத்தமா இருக்கு. அதே மாதிரி தான் நானும் காசுக்காக காரியத்தை செய்வேன், ஆனா அதுல ஏதாவது ஒரு பக்கமாவது நியாயம் இருக்கணும். ஓ, உனக்கு தர்ம நியாயத்து மேல கூட நம்பிக்கை இருக்கா? கடவுள் மேல? சிலுவைய கழுத்துல மாட்டிருக்க. மத்தவங்க பாவங்களை தோல்ல சுமந்தவன நான் மனுஷ தெய்வமா மதிக்கிறேன். அவரு பாவங்களை சுமந்தவரு, நான் அநியாயமா பழிகளை சுமந்தவா. ஊருலகம் தெரியாத அப்பாவி பொண்ணா இருந்த என்ன ஒருத்தன் காதலிச்சான், கோயில்ல கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அவனை நம்பி நான் பட்டணம் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஏற்கனவே கல்யாணமானவன்னு. காசுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆசைக்காக உன்னை வப்பாட்டியா வச்சுக்கிறேன்னு சொன்னா. அதுக்கும் சரின்னு. ஏன் வசதியா வாழலான்னா? வசதிக்காக இல்லப்பா, என் வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு அவன் அப்பாயிட்டானே. ஓ, அப்ப நடந்த தவறுக்கு இப்ப இவனை கொலை பண்ணுமா? எனக்கு நம்ம காரணம் சரியா படல. அவசரப்படாத, மீதியும் கேளு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்காம காதலிச்சது என்னோட தப்புதான். அதுக்கு கிடைச்ச பரிசு வப்பாட்டிங்கிற வாழ்க்கை. என் புண்ணையோட நன்மையை கருதி அதையும் சகிச்சுக்கிட்டேன். கடத்தல மாட்ட இருந்த என் புருஷன் போலீஸ்ல இருந்து தப்பணுங்கிறதுக்காக என்னைய கூட்டி கொடுத்து எனக்கே புரோக்கர் ஆயிட்டோம்.
அப்பவும் என்ன பத்தி கவலைப்படாம என் பிள்ளையோட எதிர்காலத்தை கருதி நான் உன் வீட்டுக்கு போனேன். உன்னையும் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் பிள்ளையும் வாரிசா ஏத்துக்கிறேன்னு சொன்னா. அத நான் மனப்பூர்வமா நம்பினேன். ஆனா அவன் என்ன தப்பான இடத்துல தங்க வச்சு விபச்சாரிங்கிற பட்டத்தை கட்டி என்ன ஜெயிலுக்கு அமிச்சிட்டான். ஜெயில இருந்து திரும்பி வந்தனா என் புள்ளைய தேடினேன். என் புள்ள தனக்கு வாரிசா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தகப்பு இல்லைன்னு துணிஞ்சு அவன் போய் சொல்லிட்டான். என் புள்ள அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டானோ இல்ல அவனை தீர்த்து கட்டிட்டானோ தெரியல. இதெல்லாம் கேள்விப்பட்டனா ஆத்திரத்தோட அவனை கொலை பண்ண போனேன். ஆனா தன்னுடைய செல்வாக்க பயன்படுத்திக்கிட்டு எனக்கு கொலைகாரிங்கிற பட்டத்தை சூட்டி மறுபடியும் ஜெயிலுக்கு அமிச்சிட்டான். இத்தனை பாவங்களையும் அடுத்தடுத்து செஞ்சுட்டு வந்தவன பழி வாங்கணும்னு நினைக்கிறது தப்பா? உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா நீ என்னப்பா முடிவு எடுத்திருப்ப? இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஆளுடைய பணம் உங்க காலடியில இருக்கும். தம்பி, பணத்தை எடுத்துக்காம போறியே? வியாபாரமா நினைச்சுதான் வந்தேன், இப்ப கடமையா எடுத்துக்கிட்டு போறேன். ஹலோ எஸ்கே லிங்கம் ஐயா. எஸ்கே லிங்கம், நீ வாழ போறது இன்னும் 24 மணி நேரம் தான். அதுக்குள்ள இன்னும் ஏதா பாவங்கள் இருந்தா அதையும் செஞ்சு முடிச்சிரு. யார் அடி போன்ல மிரட்டுற? உன்னை கொலை பண்ண போறேன். என்ன கொலை செய்ய போறியா? டேய், உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? நீ யாருங்கிறத முதல்ல சொல்லு. அத நீ சாகிறதுக்கு முன்னாடி நானே நேர்ல சொல்றேன். ஹலோ ஹலோ. தம்பி மைக்கேலு. தாத்தா வாங்க தாத்தா. அம்மா, தம்பி மைக்கேல் இல்லையா? வெளியே போயிருக்காரு, ஏதாவது சொல்லணுமா? ஆமாம்மா, என் பொண்ணு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து காணாம போயிட்டாமா. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். தாத்தா, அம்மா எங்க போயிட்டாங்க?
சாரதா 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 நீங்க